சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964888687. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஜிஎஸ்டி வழக்க ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் ஜிஎஸ்டி கணக்குல தன்னோட வருமானம் வெறும் 27 கோடி ரூபாய்னு காட்டுது. ஆனா அதே நிறுவனம் வருமான வரி கணக்குல 167 கோடி ரூபாய்னு காட்டுது. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் வித்தியாசம். இத பார்த்துட்டு வரித்துறை என்ன செஞ்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 56 கோடி ரூபாய் வரி, வட்டி, அபராதம்னு ஒரு பெரிய நோட்டீஸ். இந்த சிக்கலான வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி அணுகுச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்பவே ஒரு முக்கியமான வழக்கு. சொல்லப்போனா வரித்துறைக்கும் வரி செலுத்துறவங்களுக்கும் நடுவுல நடக்கல ஒரு போராட்டத்தோட பிரதிபலிப்பு இது. போராட்டம்னு சொல்றீங்களே? ஆமா, இப்போ வரித்துறை கிட்ட டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி டேட்டா, இன்கம் டாக்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஓ, அப்போ எங்கேயாவது நம்பர் இடிச்சா உடனே நோட்டீஸ் வந்துரும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஆனா வெறும் நம்பர் இடிக்குதுங்கிறதுக்காக ஒருத்தர் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாருன்னு முடிவு கட்ட முடியுமா? அதுதான் இங்க கேள்வி. இதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளியே. சரி, இந்த வழக்கோட பின்னணிக்கு போவோம். இது ஒரு கட்டுமான நிறுவனம், சரிதானே? ஆமா, ஒரு கட்டுமான நிறுவனம். 2017-18 இருந்து 2021-22 வரைக்குமான வருஷங்களுக்கு ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு 74 கீழ் டிஆர்சி 07 உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், அந்த டிஆர்சி 07 என்ன, பிரிவு 74 என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. டிஆர்சி 07 இறுதி வரி விதிப்பு உத்தரவு. இது வெறும் ஷோகாஸ் நோட்டீஸ் இல்ல, நீங்க இவ்ளோ பணம் கட்டியே ஆகணும்னு வர்ற ஃபைனல் ஆர்டர். அப்போ அது ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்பவே. அதுவும் பிரிவு 74 கீழ் போட்டிருக்காங்க. பிரிவு 74 எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, நீங்க வேணும்னே மோசடி செய்யணுங்கிற நோக்கத்தோட வரியை ஏமாத்தினா மட்டும்தான். ஓகே, இப்போ புரியுது. அப்போ வரித்துறை அந்த நிறுவனம் வேணும்னே வரி ஏய்ப்பு செஞ்சதா நேரடியா குற்றம் சாட்டியிருக்கு. ஆமா, 140 கோடி வித்தியாசத்தை பார்த்ததும் அவங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு, 56 கோடி ரூபாய் கட்டச் சொல்லி ஆர்டரு, அந்த நிறுவனம் நீதிமன்றத்துல என்ன வாதம் வச்சாங்க? அதுதான் ஆச்சரியம்னு சொன்னீங்களே. ஆமா, அவங்க வச்ச வாதம் தான் இந்த வழக்குக்கே ஒரு திருப்பு முனை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொல்லுங்க. ஆமா, நாங்க வருமான வரி கணக்குல 167 கோடி ரூபாய் காட்டுனது உண்மைதான். ஆனா அந்த வருமானம் உண்மையிலேயே எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க? நாங்களே தப்பான கணக்கு காட்டணும்னு கோர்ட்ல ஒப்புக்கிட்டாங்களா? எதுக்காக? அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அரசு டெண்டர்கள். டெண்டரா? புரியலையே. அரசு டெண்டர்கள்ல பங்கேற்கணும்னா ஒரு நிறுவனம் குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் ஈட்டியிருக்கணும்னு ஒரு தகுதி வரம்பு இருக்கும். அந்த தகுதியை பெறுவதற்காக மட்டுமே வருமானத்தை அதிகமா காட்டியிருக்காங்க. அடேங்கப்பா, அப்போ அவங்களோட உண்மையான வர்த்தகம் அந்த 27 கோடி ரூபாய் தானா? அதுதான் அவங்களோட வாதம். ஜிஎஸ்டி கணக்குல காட்டுன அந்த 27 கோடி தான் எங்களோட உண்மையான வர்த்தகம், அதுக்குரிய ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு வாதிட்டாங்க. எனக்கு இது கொஞ்சம் இடிக்குது. டெண்டருக்காக ஒரு அரசு ஆவணத்துல தப்பா கணக்கு காட்டணும்னு அவங்களே ஒத்துக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாதத்தை நீதிமன்றம் எப்படி ஏத்துக்கிட்டது? மிக சரியான கேள்வி. இதுதான் இந்த வழக்குல எழுந்த முக்கியமான சட்டப்புள்ளி. ஒரு சட்டத்துல தகுதிக்காக காட்டப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தை இன்னொரு சட்டத்தின் கீழ் வரி விதிக்கிறதுக்கான ஆதாரமா எடுத்துக்க முடியுமா? ஆமா, அது எப்படி முடியும்? ஜிஎஸ்டி சட்டத்தோட அடிப்படை என்ன? சப்ளை, அதாவது விநியோகம் நடந்தா வரி கட்டணும். பொருள் விற்கப்படணும், இல்லனா சேவை வழங்கப்படணும். வெறும் கணக்கு புத்தகத்துல ஒரு என்ட்ரி போடுறதால மட்டுமே ஜிஎஸ்டி வராது. இதுதான் அவங்க வாதம். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசித்திரமான வாதத்தை எப்படி பார்த்தது? என்ன முடிவெடுத்தாங்க? இதுதான் இந்த தீர்ப்போட சிறப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் வரித்துறை போட்ட அந்த 56 கோடி ரூபாய் டிஆர்சி 07 உத்தரவுகளையும் ரத்து செஞ்சது. அப்படியா? மொத்தமா ரத்து செஞ்சிட்டாங்களா? ஆமா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுச்சு. வருமான வரி ரிட்டர்ன்ல இருக்கிற புள்ளி விவரம் ஒரு விசாரணையை தொடங்குறதுக்கு நல்ல காரணம்தான். ஆனா அதையே கண்மூடித்தனமா நம்பி ஜிஎஸ்டி வரியை உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நிறுவனத்துக்கு முழு வெற்றிதானா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை ரத்து செஞ்சுட்டு இந்த விஷயத்த மறுபடியும் முதலிருந்து விசாரிக்க சொல்லி வழக்கு திரும்பவும் அதே வரித்துறை அதிகாரிக்கு அனுப்பி வச்சது. ஓ, திரும்பவும் விசாரணையா? ஆமா,
ஆனா இந்த முறை ஒரு முக்கியமான நிபந்தனையோட. என்னது? மனுதாரரோட கணக்கு புத்தகங்கள், வங்கி பதிவுகள் எல்லாத்தையும் தடயவியல் தணிக்கை, அதாவது ஃபாரன்சிக் ஆடிட் செய்யணும்னு உத்தரவிட்டது. தடவியல் தணிக்கை, ஃபாரன்சிக் ஆடிட்டா? அது வழக்கமான ஆடிட் மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல. ஃபாரன்சிக் ஆடிட்ங்கிறது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி. ஒரு மோசடி நடந்திருக்கா, உண்மைய மறைக்க முயற்சி நடந்திருக்கான்னு ஆழமா தோண்டி துருவி பாப்பாங்க. அப்போ உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா சொன்னீங்க. வங்கிக்கு வந்த பணம் 28 கோடி, ஆனா கணக்குல காட்டுனது 167 கோடி. இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையா கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆழமான விசாரணை அவசியம்னு நீதிமன்றம் நினைச்சது. சரி, ஒரு பக்கம் உத்தரவை ரத்து செஞ்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதற்கிடையில் வரித்துறையோட நலனை பாதுகாக்க வேற ஏதாவது செஞ்சாங்களா? ஆமா, நீதிமன்றம் எப்போதுமே 2 தரப்பு நலனையும் சமமா பாக்கும். மனுதாரர் 30 லட்சம் ரூபாய 8 வாரங்களுக்குள்ள முன்வைப்பு தொகையா கட்டணும்னு ஒரு நிபந்தனை விதித்தது. ஓ, ஒரு ப்ரீ டிபாசிட் மாதிரி. ஆமா, அந்த தொகையை செலுத்திய உடனே வரித்துறையால் முடக்கப்பட்ட அந்த நிறுவனத்தோட வங்கி கணக்குகளை உடனடியாக விடுவிக்கவும் உத்தரவிட்டது. இது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நிவாரணம். அருமை. அப்போ இந்த தீர்ப்பு மத்த தொழில் செய்யறவங்களுக்கு என்ன சொல்லுது? இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? நிச்சயமா, இதுல பல பாடங்கள் இருக்கு. முதலாவதா, வருமான வரி டேட்டாவை மட்டும் வச்சு மெஷின் மாதிரி வர ஜிஎஸ்டி நோட்டீஸ்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. அது ஒரு ஆரம்ப புள்ளிதான். அதுவே தீர்ப்பு கிடையாது. அதுவே தீர்ப்பு கிடையாது. இரண்டாவதா, ஜிஎஸ்டி பொறுப்பை நிர்ணயம் செய்ய உண்மையான வர்த்தகம் நடந்திருக்கணும். தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு புத்தகங்கள் தான் முதன்மையான ஆதாரம். அந்த கடுமையான பிரிவு 74 பயன்படுத்துறது பத்தி ஏதாவது சொல்லுதா அந்த தீர்ப்பு? ஆமா, அது மூணாவது பாடம். மோசடி நடந்ததுக்கான உறுதியான சான்றுகள் இல்லாம வரித்துறை பன்னிச்சையா பிரிவு 74 பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்துகிறது. அப்போ மொத்தத்துல வரித்துறை வெறும் டேட்டாவை மட்டும் பார்க்காம ஒரு வழக்கின் உண்மையான தன்மையை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது, சரிதானே? மிகச்சரி. தொழில்நுட்பம் ஒரு கருவிதான். அது மனிதனோட பகுத்தறிவுக்கு மாற்றாக முடியாது. ரொம்ப தெளிவான விளக்கம். ஆனா இந்த வழக்குல இருந்து எனக்கு வேறொரு கேள்வியும் தோணுது. என்ன கேள்வி? இந்த வழக்கு வரி செலுத்துவோருக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்திருந்தாலும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அரசு டெண்டர்களை பெறுவதற்காக நிறுவனங்கள் தங்களோட வருமானத்தை செயற்கையா உயர்த்தி காட்டுறாங்கன்னு வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. ஆமா, இது நம்ம டெண்டர் நடைமுறைகளோட நம்பகத்தன்மையை பத்தி என்ன கேள்வியை எழுப்புது? ஒரு வரி வழக்குல வெளிப்பட்ட இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய அமைப்பு ரீதியான சிக்கலோட அறிகுறியா இருக்கலாமோ? சிந்தித்து பாருங்கள். இது சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886867.